ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூச்சஸ் கிளாஸ் 4 பார்க்குறோம். இந்த கிளாஸில் என்ன என்ன மாதிரி ஒர்க் போடுறோம் அப்படின்னா கட் பேடு, அப்புறம் ஜமிக்கி, ரோஸ் பெட்டல் மாதிரி பிளாஸ்டிக்கில், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்வன்ஸ், அப்புறம் பாசி, இதெல்லாம் எடுத்து ஒரு ஃப்ளார் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 கட் பேடு, நீளமான கட் பேடு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் ஊசி இருக்கு இல்லையா, நார்மல் ஊசியை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அந்த ஊசியில் எடுத்து 2 பக்கமும் கோர்த்துட்டோம். பாருங்கள், லைட்டாக சாய்வாக கோர்த்துறோம். கோர்த்ததுக்கப்புறம் ஒரு பெட்டல்ஸ் எடுத்து ஒன் சைடு வச்சுக்கோங்க. ஒன் சைடு வச்சு அது மேலே சீக்வன்ஸ் வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ் வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாசியை கோர்த்து அதுலேயே வந்து ரிப்பீட் குத்திடுங்க. ஸோ பாசிக்குள்ளே குத்திட்டு பாசிக்கு வெளியில் கூட குத்துங்க. குத்துனதுக்கப்புறம் அதே மாதிரி 3 பெட்டலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் பார்த்துக்கோங்க. அது ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி வரணும். பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் போடுறோம். போட்டுட்டு ஒரு பாசியை போடுறோம். பாசி போட்டுட்டு பாசியிலேருந்து விளக்கிட்டு திரும்ப நம்ம எந்த இடத்துல குத்துறோமோ அதே இடத்துல தான் குத்த போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளார் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மல் பெட்டலில் கூட ரெடி பண்ணலாம். நார்மல்னால் இந்த மாதிரி திக்னஸ் இல்லாமல் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி பெட்டல்லையுமே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் குத்துறோம். எதுவுமே மாற்றம் இல்லை. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் போடையில் தான் அது வந்து எங்கே விலகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். போட்டு பார்த்தா தான் எல்லாமே வந்து கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒன்றையும் செஞ்சு பார்க்கையில் தான் நமக்கு வந்து எப்படி இருக்குன்றதையும் அவுட்புட்டும் கிடைக்கும். பார்த்தோன்னே இவ்வளோ தானா, இது இவ்வளோ தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மட்டும் எதையும் ஈஸியாக நினச்சிடக்கூடாது. ஸோ ஒன்று செஞ்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி 3 பீடுமே கொடுத்துட்றோம். கொடுத்து அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டாக லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை திரும்ப ஒரு டைம் ஃபுல் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்டிச் பண்ணால் தான் அந்த டைட் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து கீழே வைக்கல உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளவுஸில் போடையில் லூஸ் கிடச்சிரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நடு சென்டரில் ஒரு பீடு வச்சு அவுட்புட் கொடுக்குறோம். பாருங்கள், நடு சென்டரில் வெறும் பீடு மட்டும்தான். அதாவது இதில் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த கலர் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக வச்சு உங்களுக்கு மாடல் சென்ட் பண்ணி அதாவது மாடல் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஜமிக்கி வந்து டபுள் ஹோல் உள்ள ஜமிக்கி எடுத்து சைடில் லீஃப் சைஸில் கொடுத்துட்டு மேலே வந்து குட்டி கட் பீடு வைக்கிறோம் அதில். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ப்ளவுஸில் போட்டிங்கன்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி கலரில் மாற்றி மாற்றி கொடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும் இந்த அவுட்புட்டு. இந்த மாதிரி ப்ரூச்சஸ் நிறைய நம்ம கிளாஸ் போட போகிறோம். இனி வர கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வெரி சிம்பிளாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே சொல்லித்தர போகிறோம். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஆரி ஒர்க்கை விட டைமிங் நல்லா சேவ் ஆகும். இது வந்து எப்படி பார்க்க அவுட்புட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் போட்டு எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.